சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். தற்போது கைது செய்யப்படும் செவிலியர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள்? அவர்களோடு மருத்துவத்துறை சார்பாக யாரேனும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கிறார்களா? அவர்களது கோரிக்கை என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 6 நாட்களாக தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ந்து 2 கட்டமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று அது தோல்வியில் முடிந்த நிலையில இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இன்று காலையிலேயே இந்த போராட்டத்திற்கு வந்திருந்த 200க்கும் மேற்பட்ட செவிலியர்களை போலீசார் கைது செய்தனர். அதே போல ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உள்ளே இருந்த செவிலியர்களை அவர்கள் கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. இந்த நிலையில இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இந்த மருத்துவமனையின் உள்ளே போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை அவர்கள் தற்போது கைது செய்து அரசு பேருந்து மூலமாக அவர்களை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த கைது நடவடிக்கையின் போது மாநகர பேருந்துகளை பயன்படுத்தி வந்த நிலையில தற்போது வெளி மாவட்ட பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அவர்களை ஏற்றி திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு அவர்களை அனுப்பி வைக்க பணிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கைது செய்யப்படும் செவிலியர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து வரும் நிலையில் இந்த கூடுவாஞ்சேரி மருத்துவமனை வளாகம் ஒரு பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நவீன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.